வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், குழந்தை நல மருத்துவர், எக்ஸ்பர்ட் அட்வைசர், அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் அட்வைசராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு ஒரு நோயினால் பாதிக்கப்படும் சில குழந்தைகள் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்றது எப்படின்னா, இந்த டிஸ்ட்ரோஃபி அப்படின்னாலே அந்த மசில்ஸ் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இது ஒரு நாள் வியாதி கிடையாது. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் போய் கடைசியில் குழந்தைக்கு அந்த மசில் பவரே இல்லாமல் செயலிழந்து போகிறது தான் இந்த டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு பேர். இந்த டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா, இது ஒரு ஜெனட்டிக் ரீசன் சொல்கிறோம். இது ஒரு கிருமினாலேயோ இல்லை வேறு காரணத்தினாலேயோ வர்றதுன்னு கிடையாது. ஒரு ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால இது வரலாம் அப்படின்றது கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு பர்டிகுலர் குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் அந்த குழந்தைக்கு இல்லை அப்படின்னா, அந்த மசில், அந்த ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த மசில் வலிவிழந்து அந்த குழந்தைய அந்த மசிலை யூஸ் பண்ண முடியாமல் போகிறது தான் டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு பேர். டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி முக்கியமாக 4 பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ். அதாவது மெதுவாக அப்படியே அதாவது நோய் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்கும், ஸ்லோவாக தீவிரம் அடைஞ்சிட்டே போகும். இது ஒன்று. தொடு உணர்ச்சி சென்சேஷன்லாம் இதில் ரொம்ப பாதிக்கப்படாது. மற்றபடி யூரின் போகிறது, மோஷன் போகிறது, இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காது. ஆனால் சில ரிசர்ச் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறான், கொஞ்சம் ஐக்யூ கொஞ்சம் குறையலாம் அப்படின்றான். சில ஸ்டடீஸில் இருதய பாதிப்புகள், கார்டியோமயோபதி அப்படின்ற மாதிரி வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யாருக்கு வரும், எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இன்சிடென்ஸ் என்ன சொல்கிறோம், ஒரு குழந்தை ஒரு 3500 4000 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைகள் இது வரலாம் அப்படின்றது ரிசர்ச் சொல்லுது. இதை எப்படி நம்ம முதல்ல கண்டுபிடிக்க முடியுமா, இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அப்படின்னா, இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தடுக்க முடியுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இது நம்ம எர்லியராக கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியலாம். எப்படின்னா, இப்போ டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பற்றி ஃபஸ்ட் நோயை பற்றி சொல்கிறேன், அப்புறம் அதை எப்படி எர்லியராக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள், முக்கால்வாசி இது ஆண் குழந்தைகளை நிறைய பாதிக்கும் இந்த டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸோ முக்கால்வாசி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் லிங்க்டு ரெசிசின்னு சொல்லுவாங்க. இதை இந்த முக்கால்வாசி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முதல் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஒன்றும் தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அடிக்கடி கீழே விழும். அது நம்ம ஜென்ரலாகவே குழந்தைங்க ஓடி ஆடி கீழே விழும்போது விளையாடுறது நம்ம சாதாரணமாக எடுத்துப்போம். இந்த மாதிரி குழந்தைகள் அந்த அடிக்கடி கீழே விழுறது அதிகமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். வழக்கமாக 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் வேகமாக ஓடும். பட் இந்த குழந்தைங்களுடைய வாக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, அந்த குழந்தை படி ஏறும்போது ஒரு 3 வயசு 4 வயசில் படி ஏறும்போது கஷ்டப்படும். படி ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கால் எடுத்து வைக்கும். அப்போ நமக்கு சந்தேகம் வரும், என்னடா இந்த குழந்தை ஏன்டா மற்ற குழந்தைங்களாம் நல்லா நடக்குது, இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு. 4வது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உட்காந்துருச்சுன்னா ஒரு லேட்டர் ஸ்டேஜுக்கு போச்சுன்னா எழுந்துக்கிறதுக்கே கஷ்டப்படும். ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா, முக்கியமாக எந்த மாதிரி மசில்ஸ்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்சிமல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்டல் மசில், ப்ராக்சிமல் மசில் 2 இருக்கும். ப்ராக்சிமல் மசில்ஸ் தான் நமக்கு பவர் ஜாஸ்தி. டிஸ்டல் மசில் அந்த கையில் டிஸ்டல் மசில்னா நான் எழுதுறது சாப்பிட்றதெல்லாம் இந்த டிஸ்டல் மசில் வேலை செய்யும். பட் நான் வெயிட் தூக்கணுன்னா என்னுடைய ப்ராக்சிமல் மசில்ஸ் வேலை செய்யணும். அதே மாதிரி கை கால்லையும் தொடையெல்லாம் ப்ராக்சிமல் மசில்ஸ் இருக்கும், கால்லாம் டிஸ்டல் மசில்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த குழந்தைங்க அந்த தொடையில் அந்த வலி விழுந்து இருக்கும். இதனால் என்ன ஆகுது, இந்த ஹிப்பு, அதாவது நம்ம இடுப்பு மசில்ஸ்லாம் கூட கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால தான் அந்த குழந்தை உட்காந்துட்டா டக்குன்னு அப்படி எழுந்துக்கும் போது அந்த இடுப்பு மசில் வீக்காக இருக்கிறதுனால அந்த குழந்தையால் எழுந்துக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணோம், அந்த கையில் இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணி, டிஸ்டல் மசில்ஸ் பவரை யூஸ் பண்ணி தரையை பிடிச்சி மெதுவாக இது பண்ணி அப்புறம் தான் மெதுவாக எழுந்துக்கும். இதை தான் நம்ம கோவர் சைன் சொல்லுவோம். அதனால் ஒரு மசில் டிஸ்ட்ரோஃபி, டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி நம்ம உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைன் பாசிட்டிவான்னு பார்க்கணும். கோவர் சைன் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது உட்காந்துருக்கும் குழந்தை தானாக எழுந்துக்க முடியாமல் தன்னுடைய 2 கைகளையும் யூஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அமுக்கி கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறது தான் கோவர் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியோட முக்கியமான அதோடைய வியாதியினுடைய தீவிரம். முதல்ல கீழே விழும், மெதுவாக நடக்கும், படியேற கஷ்டப்படும், அப்புறம் உட்காந்து எழுந்துக்க முடியாது. இது எப்போ ஆரம்பிக்கும்னா ஒரு 3 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். 3, 4, 5 வயசில் ஆரம்பிக்கும். ஒரு 8, 9 வயசு ஆகும்போது அந்த குழந்தை கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே போய் ஆம்புலேஷனே இருக்காது. குழந்தை மூவ்மெண்ட்டே இல்லாமல் படுக்கை ஆகிடும். இது மசில்ஸுன்றதுனால கை கால் மசில்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ மூச்சு விட்றவங்க ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அது கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இருதய மசில் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த மாதிரி குழந்தைங்க பெட் ரிட்டனாக இருக்கும்பொழுது, அதாவது அசையாமல் இருக்கும்பொழுது
அடிக்கடி நியூமோனியா, சளி, இல்லை ஏதாவது சாப்பிட்டா ஆஸ்பிரேட் ஆகுறது, இது மாதிரி பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கால்வாசி இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தினாலையும் ஹார்ட் ப்ராப்ளத்தினால தான் பெரும்பாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஒரு 8 வயசு, 9 வயசு, 10 வயசு ஆகும்பொழுது. அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. சரி, ஒரு ஒரு பெற்றோர்களை இது எப்படி சந்தேகப்படலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு பார்த்தா நார்மல் மோட்டார் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 மாதத்தில் வந்து அம்மாவின் முகத்தை பார்த்து சிரிப்பது, 3 மாதத்தில் தலை நிற்கிறது, 4 மாதத்தில் திரும்பி படுக்கிறது, 6 மாதத்தில் உட்கார ட்ரை பண்ணுறது, 8 மாதத்தில் நல்லா உட்கார்றது, 10 மாதத்தில் எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறது, 1 வயசில் நல்லா நிற்கிறது, 1.5 வயசில் நடக்கிறது. இதுதான் நார்மல் மோட்டார் மைல்ஸ்டோன். இந்த மோட்டார் மைல்ஸ்டோன்ஸில் ஏதாவது கொஞ்சம் டிலே இருந்தால், நம்ம குழந்தை நல்லா தான் பிறந்துச்சு, பிறந்தோடனே நல்லா தான் அழுதுச்சு, நல்லா தான் முதல் 3 மாதம் இருந்துச்சு, ஆனால் என் குழந்தை ஏன் இன்னும் 1 வயசாகி இன்னும் நடக்கலை, என் குழந்தை ஏன் இன்னும் 1 வயசாக நிற்கலை அப்படின்ற சந்தேகம் வரும்போது மருத்துவரை அன்றைக்கி இது என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சில டைம் எடை குறைவான குழந்தைகள் கூட நடக்காது, உட்காராது, லேட் ஆகும். அதனால் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் ஒரு குழந்தை மருத்துவரை பார்த்துட்டு என் குழந்தை நடக்காமல் இருக்கிறதுக்கும் என் குழந்தை செயல்படாமல் இருக்கிறதுக்கு நியூட்ரிஷன் தான் காரணமா, எடை தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமானதை நம்ம அணுகலாம். இது ரொம்ப முக்கியம். ஸோ கிளினிக்கலாக ஒரு குழந்தைக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வந்திருக்கு அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த மோட்டார் மைல்ஸ்டோன்லேயே ஏதாவது சின்ன டிலே இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்னேன், அடிக்கடி கீழே விழுது. நிறைய மதர்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் குழந்தை அடிக்கடி ஓடும்போது கீழே விழுது. ஒருவேளை அந்த குழந்தைய வந்து அந்த தசையினுடைய பவர் இல்லாமல் கீழே விழுகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடிக்கடி கீழே விழாது. ஒரு 4-5 வயசு ஆச்சுன்னா அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளை வந்து இப்போ ஆடிப்படி ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 7-8 வயசில் உட்காந்து ஏந்துக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எர்லியராக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, சில டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து மசில்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால சிகே என்சைம்னு, அதாவது கிரியேட்டின் பாஸ்போகைனேஸ் ஒரு என்சைம் இருக்குது சிகே நம்ம உடம்புல. நார்மலாக அது 160 to 200 வரலையும் இருக்கும் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு நம்ம முதல்லையே 1 வயசுலேயே 2 வயசுலேயே அந்த சிகே டெஸ்ட் பண்ணால் அது ஒரு 15,000 20,000 இருந்தால், அதாவது 10லேருந்து 15 மடங்கு அதிகமாக இருந்தால் ஒரு வேளை டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வரப்போகுதுன்றது சந்தேகத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து கன்ஃபார்ம் டெஸ்ட் கிடையாது, ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே நம்ம, ஐயோ என் குழந்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட வராங்க, வந்துட்டு என் குழந்தை நல்லா தான் இருந்தான், இப்போ 2 வயசு ஆச்சு, அடிக்கடி கீழே விழுறான், மாடிப்படி யாரும் கஷ்டப்படுறான். அப்போ எனக்கு வந்து இன்னும் அந்த கோவர் சைன்லாம் வரல, நான் இன்னும் கண்டுபிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன், அந்த பாப்பாவுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி இந்த சிகே என்சைம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். சப்போஸ் இந்த என்சைம் 10,000 20,000 இருந்தால் நம்ம அந்த மதரை அலர்ட் பண்ணலாம், உன் குழந்தைக்கு இந்த மாதிரி நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த என்சைம் பாசிட்டிவ் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தர் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். சில நேரத்தில் இது யார் யாருக்கு வரும்னா, வீட்டில் ஒரு பெரிய பையனுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன பையனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு நம்ம ஒன்று கேட்டுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்மளுடைய சொந்த தாய் மாமன் இல்லை நம்மளுடைய அத்தை இருக்காங்க இல்லையா, மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட், அவங்க ரிலேஷன்ஸில் அவங்கக்கிட்ட இது மாதிரி ஏதாவது இருக்கான்றது, அந்த ரிலேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி வந்திருக்கா அப்படின்றத நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் பெரிய குழந்தைக்கு இந்த நோய் இருக்குது, சின்ன குழந்தைக்கு இப்போ இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா முக்கால்வாசி அது அதுவாக தான் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து மசில் பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது, இந்த குழந்தை தான் முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த என்சைம்ஸ் நம்ம பார்த்துட்டு என்சைம் அதிகமாக இருந்தால் ஒரு டயக்னோசிஸ் பண்ணலாம். இன்னும் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி வேணும் அப்படின்னா மசில் பயாப்சி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த குரோமோசோமில் இந்த மசிலுக்கு பவர் கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரோஃபின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து டிஃபெக்டாக இருக்கும், டெஃபிஷியன்சியாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் இல்லைன்னா அந்த மசில் நான் விடுது காலப்போக்கத்தில் முதல்ல வந்து ஒரு நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃபைப்ரோசிஸ்னுவாங்க, அப்புறம் ஃபேட் டெபாசிட் ஆகுதுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னால் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல அப்படி பார்க்கும்போது கால்களில் அந்த பின்னங்கால் சதம் மட்டும் நல்ல கல் மாதிரி ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவாங்க, சூடோ ஹைப்பர்ட்ராஃபின்னு சொல்லுவாங்க, காப் மசில்ஸ். இது வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நெக்ரோசிஸ், ஃபைப்ரோசிஸ், ஃபேட் டெபாசிஷன், அதனால் வரக்கூடிய ஒரு சிம்டம். அப்போது ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நடக்கிறதுல லேட்டு, கீழே விழுறது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, ப்ளஸ் 2 கால் பின்பக்கம் இருக்கிற கணுக்கால் வந்து நல்லா கல் மாதிரி ஹைப்பர்ட்ராஃபி ஆகியிருந்தால். என்ன சார் கையில் வராதா? கையிலையும் வரலாம். இப்போ டெல்டாய்ட் மசில் நம்ம சொல்லுவோம், அந்த மசில்ஸ்லேயும் அந்த மாதிரி ஹைப்பர்ட்ராஃபி வரலாம். காலில் வந்து பப்ளீட்டியல் மசில் சொல்லுவோம், அந்த பப்ளீட்டியல் மசில் வந்து ஹைப்பர்ட்ராஃபி வரும். இதை சூடர் ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அது முக்கால்வாசி கிளினிக்கலாக நம்ம டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி தான் இது அப்படின்ற ஒரு
ஒரு டயக்னோசிஸை நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு வைத்தியம் இருக்கா, இது என்னென்ன எப்படி சரி, இப்போ நான் வந்து கிளினிக்கலாக குழந்தைய பார்த்து டிஎம்டின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், என்சைம் டெஸ்ட் பண்ணேன், என்சைம் டெஸ்ட்டில் வந்து 15,000 10,000 அதிகமாக இருக்குது யூனிட்ஸ், அதனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், மசில் பயாப்சி, பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அது ஒன்று இருக்குது, அதுலேயும் டெஸ்ட் பண்ணி நம்ம அந்த ஜெனட்டிக் டிஃபெக்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது மெயினாக நான் சொல்லிட்டேன், இது ஜெனட்டிக் டிஃபெக்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஒருத்தர் மூலம் ஒருத்தருக்கு பரவுறது அப்படி கிடையாது. இது அந்த ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருந்தால் ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா இது மாதிரி ப்ரோட்டீன் இருக்காது, இதனால் குழந்தைக்கு மசில் பவர் குறைஞ்சி டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு வரலாம். இதே மாதிரி இன்னொரு 3-4 வியாதி இருக்குது, பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெக்கர்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னுவாங்க. அது கொஞ்சம் லேட்டாக வரும், பட் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது, மைல்டாக இருந்துட்டு போகும். ஃபேஷியோ ஸ்கேப்புலோ ஹியூமரல் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, அதாவது தோள்பட்டை, முகம், அப்பர் லிம், இது 3 பாதிக்கப்படுற ஒரு டிஸ்ட்ரோஃபி சொல்லுவாங்க. லிம் கார்டல்னு சொல்லுவாங்க, அது இடுப்பு எலும்பு லிம்பு. ஸோ அது மாதிரி ஒரு 4 டைப் இருக்குது, பெக்கர்ஸு, ஃபேஷியோ ஸ்கேப்புலோ ஹியூமரல், லிம் கார்டல். பட் அதெல்லாம் அவ்வளோ காமன் கிடையாது. ஆனால் ரொம்ப காமன் எதுன்னா டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. சில டைம் இதுவும் எஸ்எம்ஏன்னு ஒரு நோய் இருக்கும், ஸ்பைனோ மஸ்குலர் அட்ரோஃபின்னு, அது அட்ரோஃபி, இது டிஸ்ட்ரோஃபி. அதுலேயும் பார்த்தா குழந்தைங்க வந்து கையாட்டாது காலாட்டாது, ஆனால் அது வந்து முதல் 1 வயசு 3-4 மாதத்துலேயும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதையும் இதையும் எப்படா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த எஸ்எம்ஏல வந்து மசில்ஸ் வந்து துடிக்கும், ஃபேசிகுலேஷன் சொல்லுவாங்க, பட் டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் அந்த துடிப்பு இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இதை எர்லியராக கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு கேட்கலாம். ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, சப்போஸ் இப்போ எர்லியராக நான் பார்த்தேன், 2-3 வயசுலேயே ஒரு பாப்பாவுக்கு நான் பார்த்தேன், இந்த பாப்பாவுக்கு அந்த பவர் கம்மியாக இருக்குது, இந்த பாப்பாவால் படி ஏற முடியல, பாப்பா கீழே விழுது அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில ஃபிசியோதெரப்பியை நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி. ஸோ நம்பர் 1 மேனேஜ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய நம்ம எப்படி ஆக்டிவாக ஆம்புலேட்டரியாக வச்சுக்கிறது, அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கேன் பி ட்ரைட். அந்த மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸை நம்ம என்ன பண்ணலாம். ஆனால் அது பர்மனெண்ட் ரிலீஃப் கிடையாது. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் குறைய மசில் வீணாகி போயிட்டே தான் இருக்கும். நம்ம வேறு மசில்லாம் வைக்க போகிறது இல்லை, அந்த மசில் வச்சு தான் வாழ போகிறோம். பட் அந்த மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் அந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்றாங்க. 2வது மோட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து கரண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது, மசில் டிஸ்ட்ரோஃபி ஸ்டீராய்டு யூஸ் பண்ணலாம் அதாவது அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. அதாவது ஸ்டீராய்டு பிரெட்னிசோலோன்னு சொல்லுவாங்க, ஒரு 0.75 mg/kg. பட் ஸ்டீராய்டில் என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும், அது நம்மளுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், நம்ம உடம்புல சில சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்கும். அதனால் தொடர்ந்து ஸ்டீராய்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாலும் அதுவும் கஷ்டம். அதனால் இப்போ வேர்ல்டு லெவலில் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறான் அப்படின்னா, இப்படி வந்து நான் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, என்சைம்ஸ் அதிகமான ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இல்லை வீட்டில் அந்த குழந்தையோட அண்ணன் அவனுக்கு அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருந்தது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டீராய்டு தெரப்பி 0.75 mg முதல் 10 நாள் எவ்ரி மந்த், 30 நாளும் கிடையாது, 10 நாள். இந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணும், இது வந்து அந்த மசிலோட ஒரு ஆக்டிவிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் பவரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் கிடையாது. நம்மளுடைய ஆம்புலேஷனை அந்த பாப்பா படுத்த படிக்க இருக்க நடக்க வைக்க என்ன பண்ணுறதுக்கு வேணால் இந்த ஸ்டீராய்டு யூஸ் பண்ணலாம். அதனால் இது ஒரு டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. மேபி ஸ்டீராய்டு யூஸ் பண்ணலாம், பண்ணிவிட்டு மாதத்தில் 10 நாள் போட்டு எவ்ரி மந்த்து. ஏன் அந்த மாதத்தில் 10 நாள்னா ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம மாதத்தில் 10 நாள் மாதிரி பண்ணலாம். இது வந்து 2வது. இப்போ 3வது லேட்டஸ்ட் ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த ப்ரோட்டீன் இல்லையோ டிஸ்ட்ரோஃபின், அந்த ப்ரோட்டீனை உருவாக்க முடியுமா, இதுதான் அந்த ரிசர்ச். அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎஸ்ஓ அப்படின்னு என்னென்னா ஆன்டிசென்ஸ் ஆலிகோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரக். அது ஆன்டிசென்ஸ் ஆலிகோ நியூக்ளியோடைட் அப்படி ஒரு ட்ரக். அது அப்ராடில் தான் இருக்குது, இன்னும் பெரிய இந்தியன் மார்க்கெட்டில் வந்த மாதிரி தெரியல. இந்த ட்ரக்கோட ரோல் என்ன அப்படின்னா, இது எந்தெந்த டிஃபெக்ட் ஜீன் இருக்கோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஜீனில் அந்த டிஸ்ட்ரோஃபின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டைம் பீங் பாப்பாவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், அந்த ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறது. இதுதான் நம்ம ஏஎஸ்ஓ, தட் இஸ் ஆன்டி சென்ஸ் ஆலிகோ நியூக்ளியோடைட்ஸ் ட்ரக்ஸ். கொஞ்சம் காஸ்ட்லி. இது இப்போ நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நியூவர் இனோவேஷன்ஸ். இத்தனை நாளாக நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னா அவ்வளோதான், ஃபிசியோதெரப்பி பண்ணு, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிவிடுவோம். இப்போ புதுசாக ஸ்டீராய்டு போட்டு பார்க்கலான்னு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. இது மாதிரி ஏஎஸ்ஓ ஆன்டிசென்ஸ் ஆலிகோ நியூக்ளியோடைட் ட்ரக் கொடுத்து டிஸ்ட்ரோஃபின் ப்ரோட்டீனை வர வச்சு அந்த மசில் பவரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஜென்ரலாக இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 3-4 வயசில் ஆரம்பித்து
15-20 வயசில் இந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெரும்பாலும் அது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படலாம், இல்லது இருதயம் பாதிக்கப்பட்டு கார்டியோ மயோபதி அப்படின்ற மாதிரி ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் செயலிழந்து அந்த பாப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதா, வந்த உடனே என்ன பண்ணுறது, குழந்தை உணவு பண்ணும்போது ஆஸ்பிரேட் ஆகுதா, வந்தால் என்ன பண்ணுறது, ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அந்த டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியோட கிளினிக்கல் சைன், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு. பட் இதனால் எல்லோரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கேஸு 3500லேருந்து 4000 டெலிவரியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நிறைய ரிசர்ச் இப்போ வந்துட்டுருக்கு. 4வது ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஜீன் தெரப்பி. எந்த ஜீன் டெஃபெக்டிவோ அதுக்கு மேலே நல்ல ஜீனை கொடுக்குறது, இது ஜீன் தெரப்பின்னு சொல்கிறோம். இதுவும் இப்போ நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, நிறைய அப்ராடில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபினா நம்மளை பொறுத்தவரை நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் வந்து மசில் ஸ்ட்ரெங்தனிங். இந்த மசில் ஸ்ட்ரெங்தனிங் நீங்கள் பண்ணலைன்னா என்ன ஆகும், வருங்காலத்தில் இந்த மசில்லாம் பவர் இல்லாமல் போய் கட்சியில் கண்ட்ராக்சர்ஸ்னு ஒன்று வந்துடும். இந்த கண்ட்ராக்சர் வரும்போது என்ன பண்ணும், குழந்தை இப்படி நிற்கிறது, கால்னால் இப்படி ஸ்டிஃப் ஆகிடும், டிப்டோ வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில நேரத்தில் என்ன பண்ணலாம், நம்ம சர்ஜரி எந்தெந்த மசில்ஸ்லாம் கண்ட்ராக்சர் ஆகிருக்கோ அதை சர்ஜரி பண்ணி லெங்தன் பண்ணலாம். இது ஒரு மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த மசில்ஸ் தான் நம்பர் 1 ட்ரீட்மெண்ட்டு. நியூட்ரிஷன், இப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, விளையாடாது, ஓடாது, நிறைய அப்படி படுத்து படிக்க இருக்கிறதுனால எடை அதிகமாக ஏறத்துக்குரிய வாய்ப்புகள் உண்டு. சில டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி ஒபிசிட்டி கூட போகலாம். அதனால் நியூட்ரிஷன் வந்து நம்ம கரெக்டாக ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், அந்த பாப்பாக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் வேணுன்றதை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணி கொடுக்கணும். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கணும், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறத மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி நியூவர் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் மசில், நம்பர் 2 வெதர் ஸ்டீராய்ட் ட்ரை பண்ணலாமா வேணாமா, நம்பர் 3 ASO, தட் இஸ் ஆன்டிசென்ஸ் ஆலிகோநியூக்ளியோடைட் நியூவர் ட்ரக். இட் ப்ரொடியூசஸ் டிஸ்ட்ரஃபின் ப்ரோட்டீன். அது வந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணு ஒரு ஷார்ட் டேர்முக்கு, கொஞ்ச நாளைக்கு. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா இது லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நான் எதாவது 6 மாதம் கொடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு இன்னும் லாங் ரிசர்ச் தேவைப்படுது, ரொம்ப காஸ்ட்லி ட்ரக் அது. அதனால் அதை ட்ரை பண்ணலாம். 4வது அஃப்கோர்ஸ் யூ ஷுட் கோ ஃபார் ஜீன் தெரப்பி. ஸோ இதுதான் முக்கியமாக 4 விதமான ட்ரீட்மெண்ட்டு நம்ம டிஎம்டியை பொறுத்து இருக்குது. எல்லா மசில் வீக்னஸையும் நம்ம டிஎம்டின்னு நினைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஃபேஷியோ ஸ்கேப்புலோ ஹியூமரல் இங்கே மட்டும் பாதிக்கப்படும். அந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப பிரச்சனைகள், அதுக்கு இன்னும் 3 டிகேட்ஸ் 4 டிகேட்ஸ் இருக்கலாம். பெக்கர்ஸ் டைப் வந்து ரொம்ப மைல்டு டைப்பு. இன்னொன்று எமிரின் ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இருக்குது. அங்கே டிஸ்ட்ரஃபின் ப்ரோட்டீன் மேலே எமிரின் ப்ரோட்டீன் இருக்காது, அதனால அந்த மசில் வீக் ஆகிருக்கும், அது ஒரு டிஸ்ட்ரஃபி இருக்குது. 4வது லிம்ப் கார்டல். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. பட் நம்ம ஏன் டிஎம்டியை பற்றி பேசுகிறோன்னா திஸ் இஸ் வெரி காமன் கம்பேர்ட் டு அதர் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. அதனால் வந்து பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப அதாவது நம்ம சாதாரணமாகவே சில ஐரிஸ்க்கு நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்சாங்குனிட்டியை அவாய்ட் பண்ணுங்கள், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போலாம் நம்ம குழந்தை பிறந்த உடனே நியூபார்ன் ஸ்க்ரீனிங் நிறையா பண்ணுறோம். அதாவது விசிபிள் பர்த் டிஃபெக்ட் இருக்கான்னு ஒன்று பார்ப்போம். அப்புறம் ஒரு 7 டிசீஸ் இருக்கா, அதாவது கேலக்டோசீமியா, G6PD, அது மாதிரி ஒரு 7 டிசீஸை பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும். ஏன்னா நான் 5 வயசு 6 வயசில் ஒரு குழந்தை உட்காந்து எழுந்துக்க முடியாத நிலையில் நான் கண்டுபிடிக்கிறத விட, ஒரு குழந்தை தடிக்கு விழும்போது, ஒரு குழந்தை மெதுவாக நடக்குதுன்னு அம்மா சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னே, அந்த நேரத்தில் நான் மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த லைஃப்பை கொஞ்சம் நம்ம ப்ரொலாங் பண்ணலாம், லேட்டாக போய் பண்ணுறதோட. அதாவது மோர் டேமேஜ் லெஸ் ரெக்கவரி, லெஸ் டேமேஜ் மோர் ரெக்கவரி, அந்த பாலிசி. ஸோ அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் ஒரு பெற்றோர்களும் மருத்துவர்கள் எல்லாருமே இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒரு பாப்பாவுக்கு இருக்குன்னு இருந்தால் அந்த அடுத்த பாப்பாவோடைய மைல் ஸ்டோன்ஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி, ஏதாவது ட்ரிப்பாகி விழுதா, ஏறத்துக்கு கஷ்டப்படுதா, அதெல்லாம் எர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல அவுட்கம் இது கொடுக்கலாம். பெரும்பாலும் 2 டிகேட்ஸ் அதுக்கு மேலே இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நானே சொன்னேன், இந்த மசில் செயலிழக்கும் போது வெறும் கைகால் மசில் மட்டும் செயலிழந்து போல் ஹார்ட் மசில்ஸ் பாதிக்கப்படுது, ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் பாதிக்கப்படுது. ஸோ நிமோனியா வரலாம், ஆஸ்பிரேஷன் வரலாம், கார்டியோமயோபதி வரலாம். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அதனால் இது வந்து ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு
ஒரு குழந்தை வந்து 1 வயசு 2 வயசில் நடக்க முடியலன்னா உடனே ஒரு மருத்துவரை அணுகி இது எதனாலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப காமன் கிடையாது, பயப்பட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நியூட்ரிஷன் கம்மியாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்க நியூட்ரிஷன் நல்லா கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ளாப்பி இன்ஃபென்ட் சொல்லுவாங்க. SMA அதுக்கெல்லாம் இப்போ நிறையா ட்ரக்ஸ் வந்திருக்கு. ஸ்பைனோ மஸ்குலர் அட்ரோபி அதை ட்ரை பண்ணுறாங்க சில பேர். பட் இன்வேரியபிளி எல்லா ட்ரக்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால லாங் டேர்முக்கு நம்மளால் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் வந்து டிஎம்டியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோதான். அதாவது ஒரு ப்ரொக்ரெசிவ் மசில் வீக்னஸ்ஸு, அப்படியே காலப்போக்கத்தில் பெட் ரிட்டர்ன் ஆகிடுவோம். தொட்டால் தெரியும், சென்சரி சிஸ்டம் நல்லாயிருக்கும், பேச்சில் நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுல நல்லா தான் இருக்கும், பிளாடர் பாதிக்கப்படாது, யூரின் போகிற பிளாடர் பாதிக்காது, மோஷன் போகிறதும் பாதிக்கப்படாது, எல்லாமே நல்லாயிருக்கும். மசில்ஸ் மட்டும் வீக்காக இருக்கும். எந்த மசில்ஸ் வீக்காக இருக்கும்னா ப்ராக்சிமல் மசில்ஸ். இப்போ எனக்கு கை காலில்னா இந்த மேல் மசில் ப்ராக்சிமல் மசில்ஸ்னால் தொடையில் ஹிப் மசில்ஸ். இந்த ஹிப் மசில் இருக்கனால இன்னொரு விஷயத்தை கூட கண்டுபிடிக்கலாமா, இந்த குழந்தை நடக்கும்போது ஹிப் மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால, அதாவது 2.5 வயசில் லேசாக கஷ்டப்பட்டு நடக்குது. அப்போ அந்த ஹிப்பு பார்த்தீங்கன்னா இப்படி ஆடும். இதுக்கு வேட்லிங் கெயிட்னு சொல்லுவாங்க. அந்த மசில் வீக்காக இருக்கிறதுனால அதனாவும் இப்படியும் போயிட்டு வரும். அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு கிளினிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் சொன்னேன். ஒரு டிஎம்டியை கண்டுபிடிச்சிட்டோன்னா எர்லி ஃபிசியோதெரப்பி மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ணி இந்த குழந்தைய எந்த அளவுக்கு நம்ம ஆம்புலேட்டரி ஆக்கலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.